ஒருங்கிணைப்பு குழு சார்ந்து சீமான் அவர்கள் மீதும் கமிஷனர் கிட்ட வந்து புகார் அளிச்சிருக்கீங்க. அதற்கான விஷயங்கள் இல்ல அவர் அந்த கூறிய வார்த்தை பிரயோகங்கள் சரியானதா? அதை இந்த தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? நிச்சயமா ஏற்றுக்காது. அதுவும் நாம் தமிழர்னு கட்சி வச்சிருக்கிறவர், தமிழ் தேசிய அரசியல் செய்யக்கூடியவர், தமிழர்களின் உணர்வுகளுக்கு புறம்பாக அவர் வந்து அதுல தமிழ் சொற்களே வேற இல்லைங்கிறாரு. இங்க அடக்கம் செய்திருக்கிறார்கள், நினைவிடங்கள் கட்டியிருக்கிறார்கள். இதெல்லாம் தமிழ் சொற்கள் இல்லைங்களா? இது தமிழ் சொற்கள் தானே. ஏன் அப்படி சொல்லலாம்? அப்ப அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தைகள் வந்து தவறு. அதுக்கு நான் சொல்லுகிற அந்த உதாரணம், நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் கொச்சைப்படுத்த விரும்பல. இப்ப சிமெண்டரிஸ் இருக்குது இல்லைங்களா, கிறிஸ்தவர் கல்லறை, அங்க ஆண் பெண் பாலின வேறுபாடு இருக்குதுங்களா? இல்ல, பக்கத்துல இருக்கு இல்லைங்களா? அப்ப எப்படி அவரு சீமான் இதை சொல்லலாம்? ஒன்று. அதே மாதிரி சமம் அடக்கம் பண்ணுகிற இடுகாடுகள் தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் இருக்கு. அங்க ஆண் பெண் பாலின வேறுபாடு இருக்கா? இல்ல அந்த மாதிரி. அப்ப எப்படி இதை சொல்லலாம்? இது கொச்சை இல்லையா? நாளைக்கு யாராவது ஒரு பெண்ணை அடக்கம் செய்கிற பொழுது, அது சிமெண்டரியா இருக்கலாம், கல்லறையா இருக்கலாம், அல்லது இடுகாடா இருக்கலாம், ஒரு கொச்சையான எண்ணங்கள், இது ஒரு அருவருக்கு தகுந்த ஒரு இது இல்லைங்களா?